ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹாப்பியான நியூஸுங்க. 12th இந்த ஹாப்பியான நியூஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள். ஏன்னா 12th கரியர் கைடன்ஸ் வீடியோவில் போட்டுட்ருக்கல. கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும். நேற்று கூட ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன். பட் இன்றைக்கி இது அதை விட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா யாரெல்லாம் மேக்ஸில் ரொம்ப நான் நல்லாவே பண்ணலை, இதனால் எனக்கு கட் ஆஃப் போயிடும், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போய் காலேஜில் புக்கிங் பண்ணிங்களோ, இப்போ ஒரு ஹாப்பியான நியூஸ். அண்ட் நிறைய பேர் நல்லா எழுதாமல் ரொம்ப தத்தளிச்சு 150 கீழே தான், ஒரு 140 கீழே தான் ஒரு கட் ஆஃப், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் மேக்ஸு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ். பயப்படாதீங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும் சரிங்களா. நம்ம டியூஷன் எடுக்கிறோம், நமக்கு தெரியும், நம்ம டியூஷன் டீச்சர் நமக்கு தெரியும் சரியா. ஆனால் யூடியூப்பில் உங்ககிட்ட நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் எப்படி டீச் பண்ணுவேன், நான் எப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுப்பேன், நான் கொஸ்டின் எப்படி தேர்ந்தெடுத்து கொடுப்பேன், எனக்கு என்ன நாலேஜ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது போதும் எனக்கு சரிங்களா. ஏன்னா ஒரு சிலர் அது டியூஷன் வாத்தியாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக நான் சொன்னேன். சரி ஓகே, இனிமே அது ஒரு சின்ன ஒரு இதுதான். அது சொன்னது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஒரு நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். என்ன அப்படின்னா ஒரு நற்செய்திங்க. நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து படிச்சிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ அதர் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறீங்க, நிறைய அட்மிஷனும் போடுறீங்க நம்ம சேனல் பார்த்து. ஆனால் இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. +2 கணித தேர்வில் கருணை மதிப்பெண் கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியும், ஆன்சர் கீழே நீங்கள் பார்த்துட்டீங்க, பெரிய ஒரு விஷயம் இல்லை. இந்த கேள்வி எழுத முயற்சி செய்தாலே ஒரு மார்க் கருணை மதிப்பெண் வழங்க உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 20வது கொஷின் பி கொஷின்லேயும் 10வது கொஷின் ஏ கொஷின் பேப்பர்லையும் நினைக்கிறேன். நமக்கு ஆன்சர் கீழே போட்டுட்டோம். 1 மார்க்கில் ஒரு கேள்வி அவங்களே வந்து கருணை மதிப்பெண் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதோட அடிப்படையில் இந்த நியூஸை பார்க்கும்போது இப்போ நான் ஆன் பண்ண முடியாது, எனக்கு காப்பிரைட் அடிச்சிடும். நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. இதுவே எனக்கு நியூஸை பார்த்தா தெரிஞ்சுது. கொஷின் பேப்பரில் வேல்யூவேஷன் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா 46,000 டீச்சர் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக முடிக்கணும்னு சரிங்களா. ஸோ அதனால் ரிசல்ட்டு சொன்ன தேதிக்கு தான் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரிசல்ட்டு வந்து May 9 தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கும் நியூஸ் வந்துருச்சு. ஸோ இப்போது ரிசல்ட்டு சொன்ன தேதிக்கு விடணும். அண்ட் ப்ளஸ் நமக்கு ஒரு பாஸ் இருங்க சொல்லிடுறேன், கோவப்படுற எனக்கு தெரியுது. என்னென்னா நமக்கு அந்த 45வது கேள்வி ஒரு மாதிரி கேட்டாங்களா, தான் அந்த ரெண்டுமே க்ரியேட்டிவ் கொஷின் கேட்டாங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கும்போது 5 மார்க்கே டஃப்பாக தோணுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் எழுந்துச்சு. அதனால் மேக்ஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 45வது கேள்விக்கு நீங்கள் எழுத முயற்சித்து ஏதாவது ஒரு ஸ்டெப்பு போட்டு வச்சுருந்தாலே, இப்போ ப்ராபபிலிட்டினா அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலாலாம் போட்டு, அப்புறம் அந்த எலிப்ஸ்னால் எதாவது எலிப்ஸ் ஃபார்முலாலாம் போட்டு எதாவது பண்ணியிருந்தீங்கனாலே ஒரு 2லேருந்து 3 2 மார்க் கொடுக்குற இடத்துல 3 மார்க் கொடுப்பாங்க, 1 மார்க் கொடுத்தால 2 மார்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு லீனியன் கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அங்கேயே அந்த கேம்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இது நியூஸ்லேருந்து கிடச்சது எனக்கு. கேம்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் மத்தியில் இது வந்து கேட்டிருக்காங்க, இந்த 45th கொஷின் என்ன பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆன்சரும் கரெக்டாக வந்திருக்கு, பட் கேள்வியும் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லீனியன் கரெக்ஷனே பண்ணிடலாம், எழுத முயற்சி இருந்தால் ஏதாவது நம்ம போட்டு விடுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, நமக்கு ரிசல்ட் வந்தால் தெரியும் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. அண்ட் ப்ளஸ் எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணி ஃபார்முலா போட்டிருந்தாலே ஏதாவது ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த 3 மார்க்ஸ் எல்லாம் 2-3 ஸ்டெப்பு போட்டிருப்பீங்க ஃபார்முலா வச்சு, ஒரு 3 மார்க்னால் 2 மார்க் ஈஸியாக கிடச்சிருக்கும். 5 மார்க்கும் அப்படி தான். நீங்கள் இன்டெக்ரல் பார்ட்டோ இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பரோ ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டெப் போடவே அதுக்கும் மார்க் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு தான் சொன்னேன், எந்த கொஸ்டினுமே விடாதீங்க, லீனியன் கரெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் 3மே ஒரு மாதிரி மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த முடிவுகள் எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒரு செம ஹாப்பியான நியூஸ். மேக்ஸை மட்டும் தான் இப்போ மையப்படுத்தி பேசியிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்டேட்டானே தெரியல, பட் அதுவுமே லீனிட்டாக தான் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அப்படி தான் இருந்தது. ஸோ இது ஒரு ஹாப்பியான நியூஸ். யாருக்கு இது ஹாப்பியான நியூஸ்னால் லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஏன்னா ஒரு 5 மார்க்கு, ஒரு 4 மார்க், ஒரு 3 மார்க்குங்கிறது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் படுத்த போகுதுன்னு அந்த டிஎன்இ ரேங்க் லிஸ்ட் வரும் தெரியுங்களா, அப்போ தெரியும். ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னா ஜூனில் தான் வரும். நீங்கள் அப்ளிகேஷன்லாம் போட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச ரேங்க் வரும். அப்போ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் என்னென்னு அப்போ அந்த இடத்துல தெரியும். ஸோ
அந்த ஒரு மார்க் ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஒரு 1000 பேருக்கு 2000 பேர்த்துக்கு முன்னாடி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமானா இப்போவும் சொல்கிறேன், டிக்ரீஸ் தான் ஆகும். நீங்கள் என்ன தான் சீட்டு ஏற்றினாலும் சீட்டு இப்போ ஏற்றிருக்காங்க வேறு நிறைய காலேஜில், இன்னும் அப்டேட் கிடைக்கல. சில காலேஜ் எனக்கு தெரிஞ்ச காலேஜ்னால ஐ மீன் நான் போய் கேட்டதுனால பசங்கிட்ட கேட்டதுனால தெரிஞ்சிருக்குது. ஸோ சில கல்லூரிகள்லாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்து மோரோவர் நிறைய காலேஜில் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்படி தான் வருஷம் பண்ணுவாங்க. அதனாலேயே கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த மார்க். இது மூணுமே வந்து எல்லாருமே நல்லா எழுதிருக்கணும்னு அவசியம் இல்லை. மெஜாரிட்டி பீப்புள் நல்லாவே எழுதியிருக்க மாட்டாங்க, நீங்கள் மட்டும் கிடையாது. அதனால் கட் ஆஃப் வந்து ஓரளவு டிக்ரீஸ் ஆகும். ஓரளவுனா எவ்வளோ சார்னா 5-10 மார்க்லாம் கிடையாது. போன வருஷத்தோட கட் ஆஃப் வச்சு ஒரு 2-3 மார்க்கோ டிக்ரீஸ் ஆகும். பட் அதுவும் ஒரு பாசிட்டிவ் தானே. சரிங்களா? எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரிசல்ட் அன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள். மே 9ஆம் தேதி நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கட்டும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போவும் சொல்கிறேன், கவுன்சிலிங்கே வெயிட் பண்ணுங்கள். எதுக்குமே நீங்கள் வந்து அசராதீங்க. நிறைய ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டு பேசிட்டு வச்சுட்டே இருங்க. நீங்கள் அதெல்லாம் நெகட்டிவாக நினச்சி ஐ மீன் பாசிட்டிவாக நினச்சி காலேஜே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் பண்ணிங்கன்னா கவுன்சிலிங்க்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஐயோ நம்ம கவுன்சிலிங் போட்டிருக்கான், சீட் எடுத்துக்கலான்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. பார்த்துக்கங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் அது நீங்கள் போய் சேர்றதை தவிர கவுன்சிலிங் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா கிடையாது. கவுன்சிலிங்கில் நான் எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கட் ஆஃபுக்கு கிடைக்காம போச்சுன்னா அந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் உங்களுக்கு சீட் போடுவாங்க. இல்லை சார் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க, 40,000-50,000 தான் சொல்கிறாங்க, சேர்ந்துடலாமான்னா அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? அது எந்த கேட்டகரியில் இருக்க காலேஜெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக சொல்கிறதெல்லாம். ஸோ தயவு செய்து இந்த மனசில் வச்சுக்கிட்டு அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வெயிட் ஃபார் கவுன்சிலிங். எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் தாராளமாக தைரியமாக வெயிட் பண்ணலாம். மோரோவர் ரொம்ப லோவாக இருந்தால் 130க்கு கீழே தான் வரும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காசு இருந்தால் வேணால் டொனேஷன் கட்டி போய்க்கலாம். தவிர டயர் 3லேயோ டயர் 4லேயோ போயிட்டு சும்மா நீங்கள் வேஸ்ட் ஆஃப் டைம். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.